நுழைய விட மாட்டேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று இவர்கள் ஊழல் சக்திகள், பிரிவினைவாதி சக்திகள் என்று சொன்ன மத்திய அரசு இன்றைக்கு அவர்களை அரவணைத்ததற்கு என்ன மர்மம் என்பதுதான் எங்களுக்கும் தெரியவில்லை. நீங்க இந்தி இருக்கிறத உண்மையா பொய்யா? 20 நாளா சமூக வலைதளங்கள்ல கிளின்னு கிழிக்கிறாங்க. ஹிந்தி ஒழிக என்று சொல்லி ஹிந்தி வேணாம் போடா அப்படின்னு நீங்க தானே டிஷர்ட் போட்டு அலையுறீங்க. அப்பா திருவுருவ படம் சொன்ன ஹிந்தி வாடா உள்ளன்னு சொல்றீங்களே, கோபேக் மோடின்னு சொல்றீங்களே, இப்ப வெல்கம் மோடின்னு சொல்றீங்களே. நிதி தராத மோடி அவர் என்ன சிறப்பு விருந்தினரா பயிற்சி கொடுக்க வந்திருக்கிறாரா? 39 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிச்சிட்டீங்கன்னா இப்போ பாவம் தெருவில் நிற்கிற தோழமை கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் இப்படி அல்வா கிண்டி கொடுக்குறீங்களே. அவங்கெல்லாம் உங்களை நம்பி தானே இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க. திராவிடம் என்று சொன்னால் பிரிவினை சக்தி என்று சொல்லுகிறார். திமுக என்றால் பிரிவினை சக்தி என்று சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள். திமுக கட்சிக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பாரதிய ஜனதா பாசிச அரசு என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அவர்களை பிரிவினை சக்தி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 2 பேரும் கைகோர்த்துக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் கேட்பது நீங்கள் வெளிப்படையாக அறிவித்து விட வேண்டியதானே. நாணயம் வெளியிட்டல் பாரதிய ஜனதாவுடன் கள்ள உறவு வெளிப்பட்டவுடன் பயத்திலே உளறி இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் உதித்திருக்கிற வார்த்தைகள் என்பது அரசியல் பண்பாடற்ற, அரசியல் நாகரிகமற்ற தனிநபர் தாக்குதலை நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து பச்சை பொய்யை பேசி வருவது இன்றைக்கு கருணாநிதி அவர்களுடைய திருவுருவ சிலையே அன்றைக்கு துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வைத்தார்கள். எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டதோடு கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு நேரிலே சென்று வணங்கி பிரிவினை சக்தி, தீவிரவாத சக்தி என்றெல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கு அவருடைய புகழை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் உறவு மலர்ந்திருக்கிறதா என்று எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதில் எந்த தேச விரோத குற்றம் இல்லை. அவர்களை நீங்கள் தரந்தாழ்ந்து பேசியதை வாபஸ் பெற வேண்டும். அவரை அவமரியாதையாக பேசியிருப்பது 2 கோடி தொண்டர்கள் மட்டுமல்ல 8 கோடி தமிழர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தரந்தாழ்ந்த வார்த்தைகளை வாபஸ் பெற வேண்டும் என்று எச்சரித்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விழா நடத்துவதில் ஒரு மறைந்த தலைவருக்கு அவருக்கு நாணயம் வெளியிடுவது இது ஏதோ கலைஞர் கருணாநிதிக்கு மட்டும்தான் புதிதாக வெளியிடுவதை போல அவர் ஒரு தோட்டத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஹிந்தியில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் 2 பேரும் மேடையில் நடந்து கொண்ட அந்த விழாவினுடைய காட்சிகள் எல்லாம் 2 பேருடைய உறவு மலர்ந்திருக்கிறது. உள்ளே நுழைய விட மாட்டேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று தன்னுடைய தந்தையாருடைய நினைவிடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். இவர்கள் ஊழல் சக்திகள், பிரிவினைவாதி சக்திகள் என்று சொன்ன மத்திய அரசு இன்றைக்கு அவர்களை அரவணைத்ததற்கு என்ன மர்மம் என்பதுதான் எங்களுக்கும் தெரியவில்லை. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டதற்கு நீங்கள் உரிய பதிலை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரை பெற்றிருக்கிறோம் என்று கிண்டல் நையாண்டி செய்வது என்பது திமுக தலைவர்களுக்கு கைவந்த கலை, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு பதில் சொல்கிற வக்கு இல்லை, திராணி இல்லை, தகுதி இல்லை என்பது உங்களுடைய பதிலிலிருந்து வெளிப்படுகிறது. நீங்கள் பதில் எதிர்க்கட்சி தலைவருக்கே சொல்லலைன்னா யாருக்கு சொல்லுவீங்க? நீங்கள் ஹிந்தி இருக்கிறத உண்மையா பொய்யா? தமிழ் வெல்லும் என்று சொல்லியிருப்பது எங்களுக்கு தெரியும். 20 நாளாக சமூக வலைதளங்களில் கிளின்னு கிழிக்கிறாங்க, முகத்தறியை கிழிக்கிறாங்க. கள்ளக்குடி போராட்டத்தில் தலை வச்சு ரயில் தண்டவாளத்தில் படுத்த கருணாநிதிக்கு அவருடைய நாணயத்தில் ஹிந்தி மொழியோடு வெளியிடுறாங்களே, அதுக்கு ஏதாவது தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி எடுத்தீங்களான்னு கேட்குறோம். அதுக்கு முன்னாடி வெளியிட்ட நாணயத்தில் ஹிந்தி இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு, ஹிந்தி ஒழிக என்று சொல்லி ஹிந்தி வேணாம் போடா அப்படின்னு நீங்கள் தானே டிஷர்ட் போட்டு அலையிறீங்க. தமிழ்நாட்டில் யார் டிஷர்ட் போட்டு அலையிறா? அதனால கேட்குறோம், ஹிந்தி வேணாம் போடான்னு சொல்கிறீங்களே. இப்போ உங்கள் அப்பா திருவுருவ படம் சொன்ன ஹிந்தி வாடா உள்ளன்னு சொல்கிறீங்களே,
கோபேக் மோடின்னு சொல்றீங்களே, இப்ப வெல்கம் மோடின்னு சொல்றீங்களே, நிதி தராத மோடி, வெள்ள நிவாரணம் தராத மோடிஜி அவர்கள், இங்கே நம்ம நிதிநிலை அறிக்கையில் ஒத்த பைசா கூட ஒதுக்காத பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள், இங்கே வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிற மோடிஜி அவர்கள், தமிழ் மொழியை தமிழ் இனத்தை அழிக்க நினைக்கிற மோடிஜி அவர்கள், அப்படித்தானே நீங்கள் 39 தொகுதியிலும் பேசி உங்களுக்கு மக்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினரில் சிறப்பு விருந்தினரா பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா கலந்து கொள்கிறாரு. அதோடைய மர்மம் என்ன? அவர் என்ன சிறப்பு விருந்தினரா பயிற்சி கொடுக்க வந்திருக்கிறாரா 39 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு? அதோடைய மர்மம் என்ன? இது இந்த விழாவை மட்டும் வச்சு சொல்லலை, இந்த ஒரு தொடர் நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உறவை புதுப்பித்து கொண்டோன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க? எப்போ வேணாலும் சொல்லுங்க நீங்க. ஆனால் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வாவை, திருநெல்வேலி அல்வாவாக கொடுக்குறீங்களா நீங்கள்? வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போங்க. அறிவிச்சிட்டிங்கன்னா இப்போ பாவம் தெருவில் நிற்கிற தோழமை கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் இப்படி அல்வா கிண்டி கொடுக்குறீங்களே, அவங்கெல்லாம் உங்களை நம்பி தானே இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கைவிட்டுட்டீங்களா? இல்லை அவங்கள கைவிட்டுட்டீங்களா? சொல்லுங்கள். எங்களுக்கு தோழமை கட்சி இனி தேவையில்லை, எங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு, என்னுடைய தவப்புதல்வன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் அரியணை அமர்த்துவதற்கு தோழமை கட்சியுடைய தயவு தேவையில்லை, பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் அரசுடைய தயவு தேவைப்படுகிறது, பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணுங்க.